Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான். காய்கறி போடாதக்கு மோர் குழம்பு பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கார்லிக், தனியா, ஜீரா இது எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சிட்டு விடுறது. அப்புறமா தயிர், புளிச்ச தயிர் கொஞ்சத்தை விப் பண்ணிட்டு கொதிக்க விட்டு தாளிச்செடுக்க வேண்டியதை. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மிளகா வெத்தல், அப்புறம் கருகாப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்செடுத்துட்டேன். அப்புறம் பீன்ஸும் கேரட்டுமா ஒரு பொரியல், ஒரு சின்ன பாயசம், அப்புறம் ஃப்ரையம்ஸ் இருந்தது. இதெல்லாம் தான் இன்றைக்கி காலமே சமையல். ஸோ கொஞ்சம் டைம் இருந்தது. அது என்னோடய ஹாபிக்கு எதுக்காவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னாக்கா ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ என்னோடய ஃபேவரேட் ஸ்நாக் ரோஸ்டட் பீனட்ஸு அது பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கொஞ்சம் க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணலாம் பார்த்தப்ப இந்த கார்டனோட ஞாபகம் வந்தது. வீக்லி ஒன்ஸு ஜஸ்ட்டு தண்ணி மாத்திரம் மாற்றி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் அந்த பிளான்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லீவ்ஸ் அலம்பி கொடுத்து ரூட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த ரேக்கையும் ஒன்று டஸ்டிங் பண்ணி தொடச்சி வச்சு விடலாம்னு சொல்லிட்டு டைம் இருந்ததுனால அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து, இங்கே டைரக்ட் சன்லைட்டே வராது, இன்டைரக்ட் சன் தான். த்ரூ அவுட் த இயரே இங்கே சன்லைட் வரதில்லை. அப்போது என்ன ஆகுதுனாக்கா நல்ல கலெக்ஷன் ஆஃப் மணி பிளான்ட்ஸ் இருந்தது. 5 வெரைட்டி வச்சேன். இப்போ இருக்கிறது 2 வெரைட்டி தான். கிட்ட பார்த்தா தான் அதோட லீஃபோட வெரைட்டி வேறையாட்டமாக இருக்குது. அந்த மொசைக் டைப்பு, லெமன் எல்லோயிஷ் க்ரீன் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் இருந்தது. எல்லாமே போயிடுது. அது எத்தனை கேர் எடுத்துட்டுமே அங்கே சன்லைட் இல்லாததுனாலையோ என்னமோ தெரியல போயிடுது. பின்னியும் அதையெல்லாம் வாங்கி கொஞ்சம் வச்சு பார்க்கணும். இது இந்த அசார்ட்டட் பிளான்டர்ஸ் ஆற்றுல இருந்த கலெக்ஷன். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது கூர்க்கு போயிட்டு வரப்போ ஒரு லேடிகிட்டேருந்து வாங்கினது. அவள் பாட்ரி ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுட்டு இருந்தா, அங்கேருந்து வாங்கினது. ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆர்ட் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இது ஹைதராபாத்லேருந்து யாரோ கிஃப்ட் பண்ணினது. இது கொஞ்சம் லெமன் டச் போட்டால் நல்லாயிருக்கு. இது என்னோடய இன்லாஸோட காஃபி பாட்டு. மற்றதெல்லாம் அதில் போயாச்சு. இது மாத்திரம் இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதோட ஸ்பவுட்டு நான் ஒட்ட வச்சுருக்கேன் ஃபெவிக்விக் போட்டு. அப்புறம் இந்த 2 மக்ஸு சவீனா பிளாஸால் வாங்கினது. இந்த பரணி உப்பு போட்டு வச்சுட்டது, அது சிப்பாச்சு சொல்லிவிட்டு அதை இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அந்த இது சைனீஸ் பேம்பு நிற்காது, அதுக்கு சொல்லிவிட்டு மார்பிள்ஸும் கொஞ்சம் இது பேபிள்ஸும் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய அசார்ட்டட் கலெக்ஷன் ஆஃப் பிளான்டர்ஸ். இப்போதைக்கு இன்னும் 4-5 இருந்தது. எல்லா செடியும் போயிடுது. இப்போ மான்சூனில் விடுறதா இல்லை, பின்னியும் பிளான்ட்ஸ் வாங்கி வச்சு அதை சர்வை பண்ண வச்சுடணும். ஸோ தட் த ரேக் இஸ் ஃபுல். ஸோ திஸ் இஸ் ஒரு ரஸ்டிக் லுக்கோட ஒரு வெர்டிக்கல் கார்டன் வச்சுட்டுருக்கேன். தட் இஸ் இட். இன்னேத்த ஹாபி டைம் க்ளீனிங்கும் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த க்ளீனிங் அண்ட் ஹாபி காலமே கொஞ்சம் டஸ்டிங்கெல்லாம் நெட்டோடதெல்லாம் பண்ணினேன். சரி ஒரு ஹாபி டச் இருக்கட்டும் சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வேலையை பண்ணியாச்சு. இந்த ஸ்பாட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். மழை பெய்யறதானா இருந்தாலும் சம்மர்லேயும் இந்த இடத்துல ரொம்ப கூலாக இருக்கும். திஸ் பர்டிகுலர் ஸ்பாட் in the house. Hope you all like this video. Thank you for watching. Please subscribe and encourage. See you with another video. Bye bye.